ஆமா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏற்றம் எனக்குள். ஏற்றம் என்பது உயர்வு, முன்னேற்றம் என்று சொல்லலாம். ஏற்றம் என்பது ஒருவரின் நிலை உயர்ந்து செல்வதை குறிக்கும். ஒருவரின் வாழ்வில் உயர்வு பற்றி திருவள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்றாரு. அதாவது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள என்றும் இன்னொரு பாடல்ல சொல்றாரு. மகான் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில்னு சொல்லுவாங்க. இப்ப வாழ்க்கையில ஏற்றம் என்பது நினைத்து கொண்டிருந்தால் வருவதில்லை, முயற்சி செய்து கொண்டிருந்தால் வருவது. நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையில் 5 புலன்களின் வழியே இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு, அதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அவற்றினுடைய பதிவுகள், அதை ஒட்டி எழும் செயல்கள், அந்த பதிவுகள் மேலும் மேலும் வினைப்பதிவுகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மெய்ப்பொருளாக உள்ள ஆதிநிலை அறிவுக்கு பிடிபடவில்லை. பிறவியின் நோக்கம், வாழ்க்கை முறை, முடிவு இவை நினைவுக்கே வருவதில்லை. சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவருக்கு, அந்த மயக்கத்திலே செயல்பட்டு இருக்கக்கூடியவருக்கு எப்படி குடும்பத்தை பற்றியோ தொழிலில் ஏற்படும் லாப நட்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ, அதுபோல இன்பம் துன்பம் என்ற சூதாட்டத்தில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தன்னை பற்றி ஆராயும் எண்ணமே எழுவதில்லை. பெரும்பாலான அன்பர்கள் அவர்களுக்கு உடலில் நோய், மனதில் கவலை, மன அழுத்தம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருப்பதால் ஆன்மீக மையங்களில் சேர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழியை தேடுவோம் என்று வருகிறார்கள். சிலர் தன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காகவும் மன அமைதி பெறுவதற்காகவும் ஆன்மீக மையங்களுக்கு வருகிறார்கள். நான் மனவளக்கலைக்கு வந்த காரணம் என்னவென்றால், எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு மைக்ரேன் தலைவலி இருந்தது. நான் ஆசிரியராக பணிபுரிந்தேன். ஒவ்வொரு நாளும் காலையில் சமையல் செய்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி நானும் வேலைக்கு செல்வது என்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. தலைவலிக்கும் எல்லாவித மருத்துவமும் பார்த்தோம். அதாவது அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேதம், நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் அப்படின்னு எல்லா வைத்தியமும் பார்த்தும் சரியா குணமடையலை. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரியாகும், திரும்ப வந்துடும் தலைவலி. அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தேன், அதுலேயும் டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு அலோபதி டாக்டர் சொன்னார், அவர் எந்த டெஸ்ட்டுமே பார்க்கல. திருநெல்வேலியில் ஒரு சீஃப் டாக்டர், அவர் பார்த்துட்டு இது உன்னோட விதிப்படிதாம்மா இது சரியாகும், நீ வந்து உடனேயும் உனக்கு சீக்கிரம் குணமாயிடலாம், அவர் உன்னுடைய ஆயுள் வரைக்கும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருந்த நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக எப்படி இந்த தலைவலியை நம்ம ஆயுள் வரைக்கும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு. அப்போ தான் ஒரு நாள் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய மனவளக்கலை பற்றி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் நம்முடைய குருமகானின் ஸ்பீச்சும் கேட்டேன். அப்போ அவருடைய அன்பு பார்வை, அருள் பார்வை என்னை வந்து ஈர்த்தது. இந்த மனவளக்கலை பயிற்சியும் சேர்ந்தால் நமக்கும் கண்டிப்பாக தலைவலி குணமாகும் என்ற எண்ணத்தில், நம்பிக்கையில் 2005 மனவளக்கலையில் சேர்ந்தேன். முதல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சேர்ந்து உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தீட்சையெல்லாம் பெற்று பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தேன். எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய செய்ய அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலியும் குறைஞ்சது, ஓரளவு சரியாயிட்டு. ஆனால் என்னுடைய பணியின் நிமித்தமாக எனக்கு தொடர்ந்து அகத்தாய்வு படிக்க முடியாமல் பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் திரும்பவும் வந்து சேர்ந்து அருள்நிதி பயிற்சி முடிந்து இப்போ நான் பேராசிரியர் பயிற்சி நிலையில் இருக்கிறேன். நமது மனவளக்கலை யோகாவிலையும் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்தேன். அப்போ நம்முடைய உடல் நலம் சரியாக வேண்டும், மன நிம்மதி பெற வேண்டும் என்ற எண்ணம்
நான் இறைவனிடம் வேண்டியது, என் பெற்றோர் வேண்டியது, நம்முடைய மூதாதையர், தாய் தந்தையர் செய்த புண்ணியம் எனக்கு நல்ல குரு கிடைத்தது எனது வாழ்க்கையில் மிகுந்த ஏற்றத்தை கொடுத்தது. அதன் பிறகு எனது உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. நான் செய்த ஆசிரியர் பணியிலும் மிகுந்த ஏற்றம் பெற்றேன். இறை இறை அருளாலும் குரு அருளாலும் 2010 தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றேன். குருவின் அருள் ஆசியால் கடந்த 2024 ஆழியாரில் ஞானாசிரியர் விருது பெற்றேன். அப்போ குருவின் அருள் ஆற்றல் எனக்கு பல இடங்களிலும் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. எனக்கே சில விஷயங்களை கவனிக்கும் போது இது குரு அருளால எவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்குவேன். இப்படி நான் எனது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நல்ல ஏற்றத்தை பெற்றுள்ளேன். வாழ்வில் ஏற்றத்தை விரும்பும் அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய உபதேசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. திருமூலர் ஒரு பாட்டுல சொல்வார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானேன். அப்ப யார் ஒருவர் ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்காங்களோ அவருடைய தேடுதல் கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை கொடுத்துவிடும். உண்மையான ஞானம் வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்ற தேடுதல் உடையவருக்கு உண்மையான குரு வருவார். அவரவர் வினைகளுக்கு ஏற்ப குருவும் வந்து சேர்வார். ஒரு மனிதனுடைய கர்மா, செயல், சிந்தனை, தெளிவு, அறிவு வேகம் அவனுக்கு உயர்வு, நாட்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுவே குருவையும் காலத்தால் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. குருவினுடைய பார்வை, சொல் இவை எல்லாம் சாதகனுடைய உள்ளுணர்வை தூண்டிவிடுகிறது. இதைதான் பாரதியார் சொல்றாரு, முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழித்திடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு சொல்றார். நம்முடைய அறியாமையை போக்கி உயிர் இறைநிலையை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கின்ற விதமாக குருவினுடைய உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது. அதைதான் தீட்சை என்று சொல்கிறோம். இறையுணர்வில் தேர்ந்து தெளிந்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உணர்ந்து தெளிந்த அறிவோடு குரு தனது உயிராற்றலை பாய்ச்சுகிறார். ஆகினை தீட்சை கொடுக்கும் போது மூலாதாரத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உயிர் பூர்வ மையத்திற்கு மாற்றப்படுகிறது. இந்த மாற்றமே ஆன்மீக உயர்வுக்கு திருப்புமுனை. ஞானத்தின் திறவுகோல் தான் குண்டலினி. தந்தை தாய் சேர்க்கையால் பருவுடல் தோன்றியது. இது முதல் பிறப்பு. ஈருயிர் சேர்க்கையால் உண்டான உயிரோடு பாலுக்கு உரை ஊற்றுவது போல குருவின் உயிர் ஆற்றலும் சிறிது சேரும் போதுதான் உடலோடு எடுத்த பிறவி மாத்திரமன்றி அறிவிற்கும் பிறவி உண்டாகிறது. மனவளக்கலைக்கு வந்த பின் 2வது பிறப்பு என்று சொல்லலாம். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு குருகுலத்துல இருந்த குருகிட்ட நிறைய சீடர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சீடர்கள்ல ஒருவர் கொஞ்ச நாளாவே தன்னுடைய குருவின் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. இது மற்ற மாணவர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சாம். அதனால அந்த சீடர் கூட யாருமே சேராம இருந்தாங்களாம். அந்த சீடர் என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு குருவோட உதவி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா அவர் பாட்டுக்கு அவர் செயலை செய்துட்டு இருக்காரு. மற்ற மாணவர்கள் எல்லாம் அவருடைய மனநிலையை குருவிட்ட போய் சொல்றாங்க. குருவே, நீங்க தான் அவருக்கு நல்ல வழிகாட்டணும், அவருடைய நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது குரு சொல்றாரு, சரி நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மற்ற சீடரெல்லாம் அனுப்பிட்டாரு. மறுநாள் குரு சீடர்களெல்லாம் அழைச்சிட்டு வயல்வெளிக்கு போறார். அங்கே ஒரு அப்பா தன்னுடைய 3 பிள்ளைகளை வயல் வரப்புல கூட்டிக்கிட்டு நடந்துட்டு போறாரு. அப்ப குரு சொல்றாரு, சீடர்களை அங்கே நடந்து போய் கொண்டு இருக்கும் அந்த அப்பா பிள்ளைகளை நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. உடைய சீடர்கள் அதை கவனிக்கிறாங்க. சின்ன பையனை அப்பா அவர் தோல்ல வச்சிருக்காரு. அந்த தோல்ல இருக்கும் பையனுக்கு அப்பா தன்னை பிடித்திருந்ததுனால எந்தவித பயமும் இல்லை. இன்னொரு பையனை தன் கையில பிடிச்சிருக்காரு. அப்போ அந்த கையில பிடிச்சிருக்கும் பையனுக்கு தான் எங்க வழுக்கி விழுந்துருவோமோ அப்படின்னு பயம் இருந்தா கூட நம்ம அப்பா பிடிச்சிருக்காரு அதனால கீழே விட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில போறான். மூத்தவன் வந்து அப்பா பின்னால நடந்து வரான். அதனால தான் வழுக்கி விழுந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி நடப்பது எதையுமே கவனிக்காம ரொம்ப மெதுவா நடந்து வரான். இதை கவனித்த குரு, இவர்கள்ல நீங்க யாரை போல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு.
சீடர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, தோளில் இருக்கக்கூடிய பையன மாதிரி தான் நாங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப யார மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவுக்கு பின்னால் நடந்து வருகிற பையன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட குரு சொல்றாரு, யார் முழுமையாக தன்னை குருவிடம் ஒப்படைத்திருக்காங்களோ, அவங்க அந்த தோளில் இருக்கும் குழந்தை மாதிரி எந்தவிதம் பயமும் இல்லாம இருப்பாங்க. ஆனா, குருவிடம் எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள், அப்பாவுக்கு பின்னால் வரும் பையன் மாதிரி எப்போதும் பயத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சந்தோஷமும், அமைதியும் அனுபவிக்க மாட்டாங்கன்னு குரு சொல்றார். அப்ப குரு சொன்ன இந்த விஷயம் எல்லா சீடர்களுக்கும் புரிந்தது. குருவை மதிக்காமல், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்ச சீடன் கூட மனம் திருந்தினார். குருவை நம்பி எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சார். அவருக்கு குருவை பற்றி ஒரு நல்ல எண்ணமும், புரிதலும் வந்தது. நாமும் குருவின் மீது முழு நம்பிக்கையோட இருந்து எல்லா விஷயத்தையும் குரு பார்த்துக்குவாரு அப்படின்னு முழுவதுமா நம்ம குருவிடம் எல்லாத்தையுமே ஒப்படைத்துட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அப்படி ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும்போது நம்ம நினைத்த மாதிரி சிறப்பாக அற்புதமா நடக்கும். மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, குருவினது விரல் பட்ட உடனே ஆங்கோர் குறுகுறுப்பும் சிறு உணர்வும் அறிவிற்கு எட்டும் ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள் நாட்டமே உனக்கு பழக்கமாகும். பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பு இறப்பு எல்லைக்கு அப்பால் உள்ள நிர்விகற்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய்ன்னு சொல்றாங்க. இப்ப குருவினுடைய விரல் பட்டு உயிர் மையமான மூலாதாரத்திலிருந்து குண்டலினி ஆற்றல் இருபுருவ மத்தியில் இயங்கும் போது ஐம்புலன்கள் வழியாக தெரிந்து கொண்டிருந்த மனம் உள்நோக்கி திரும்புது. உயிர் மேல மனம் ஒன்றுது. அருகுண சீரமைப்பு பெற்று 5 பழிச்செயல்கள் விளையாமல் தடுக்கப்படுது. ஐம்புலன்கள் அமைதி அடையுது. 5 உணர்வுகளிலே 4 உணர்வுகள் மறைந்து அழுத்தம் மட்டும்தான் ஆகினையில உணரப்படுது. அறிவுக்கு விழிப்பு நிலை ஏற்பட்டு நுண்ணிய இயக்கத்தினால உயிரையும் உணர்ந்து உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேல் நோக்கு ஏற்றம் ஏற்பட்டதையும் நான் உணர்ந்தேன். அடுத்து துரியத்தில் தீட்சை பெற்று துரியதவம் செய்கிறோம். துரியத்தை பிரம்மரந்திரம் என்று சொல்லுவாங்க. துரியத்தை இறைநிலையை நோக்கி போகும்போது வாசல்படி, அதாவது இறைநிலையின் நுழைவாயில் என்று சொல்லுவாங்க. இது ஏறுபடி தவம். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்வாரு, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்செய வைப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலேன். அப்ப துரியதவம் செய்யும் போது நம்முடைய உயிர் ஆற்றல் மூளையினுடைய ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி பாய்ந்து சுழன்று வருவதை இனிமையான அனுபவமாக நம்ம உணர முடியும். அவ்வாறு உயிராற்றல் சுழந்து வந்து மனம் நிற்க நிற்க மூளை சிற்றறைகள் அனைத்தும் செயலூக்கம் பெற்று நாம் நினைப்பதை செய்வதற்கு உரிய அளவிற்கு தகுதியும் மன வலிமையும் உண்டாகி அதற்கு உடலும் உடற்கருவிகளும் ஒத்துழைக்கும். அதனால தவத்தை ராஜயோகம்னு சொல்றாங்க. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க மென்வினை போம் என்பார்கள் மகான். அப்ப துரியதவம் நம்ம செய்யும் போது மூளை செல்கள் ஒவ்வொன்றாக இயக்கத்துக்கு வந்து பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு அறிவு ஒளிரும். நாம் கொடுக்கும் சங்கற்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயல்படுவதை அனுபவமாக நான் உணர்ந்தேன். தவ ஆற்றல் ஏற்றம் பெற்றது. குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலை துரியாதீதம் என்ற தவநிலை. தான் தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறிகின்றது. தனது மூலகமாகவே ஆகிவிடுது. இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்குது. துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல். இதில் எல்லாமே அடக்கமாக உள்ளன. எந்த அதிர்வு இயக்கத்தில் மனம் நின்றால் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அறியப்படுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை. கிணற்று தண்ணீர் கடலோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் மண் முழுவதும் ஊற்று நீர் சுரந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஊற்று கடலோடு கலந்துதான் இருக்கும். அதுபோல ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டு கலந்துதான் இருக்கின்றது. நம்முடைய ஜீவகாந்தத்துல அடிக்கடி ஏற்றம் இறக்கம் உண்டாகும். அதை சரிப்படுத்துவதற்கு வான்காந்தத்தோடு இணைப்பு கொள்ள வேண்டும். நமது செயல் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் வான்காந்தத்திலிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்கிறோம். வான்காந்த இணைப்புக்கு உலகை கடந்து அகண்டாகாரமான பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரித்து தவம் செய்ய வேண்டும்.
நம்ம ஒரு பாடல் கேட்டிருப்போம், சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. துரிய நிலையை கடந்து சுத்த வெளியில் விரிந்து தவம் செய்யும் போது இறை உணர்வு பெறுகிறோம். துரியாத நிலையில் ஆழ்ந்து நிற்க நிற்க இறைநிலையோடு அறிவு ஒன்ற மன அலைச்சூழல் மன அலைச்சூழல் வேகம் குறைந்து மிக நுண்ணிய நிலைக்கு வரும். துரியாதீத தெய்வத்தில் மனம் உணர்வு நிலையை கடந்து அனைத்து பொருட்களுக்கும் மூலமான அந்த இறைநிலையை அடைகிறது. துரியாதீத தவத்தால் மனதில் உள்ள மாசுக்கள் அனைத்தும் சிறுக சிறுக ஒளிந்து மனம் பழுங்கி போல் ஆகுது. முக்கால ஞானம் வரும். ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்பார்கள். நினைப்பதெல்லாம் உயர்வாக இருப்பதால் அனைத்தும் நிறைவேறும். ஆன்ம தூய்மை பெறுகிறது. மனித பிறவியின் நோக்கமும் ஈடேறுது. இறைநிலை உணர்வை பெற்று வாழ்வில் ஏற்றம் பெற நாம் அந்த துரியாதீத தவத்தை செய்யும் போது நம்மளுக்கு அந்த இறைநிலையை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மகான் கொடுத்த அந்த 9 விதமான தவங்களையும் தினந்தோறும் நம்ம செய்து வரும்போது மன அலைச்சூழல் வேகம் குறைந்து மனம் அமைதி பெறுது. தவத்தினால ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கிறது. தவ பயிற்சினாலையும் 5 குணநலன்களை நாம் பெறுகிறோம். நுண்மான் நுழைபுலன் அறிவு, பெர்சிபிகாசிட்டி. மனம் எந்த பொருளை பற்றியும் நுணுக்கமாக அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்தறியும் தன்மைதான் மதிநுட்பம் எனப்படும். இப்ப தவம் செய்ய செய்ய மதிநுட்பம் அதிகரிக்குது. எனவே பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தையும் நுணுகி அறிய முடிகிறது. எந்தெந்த செயல்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெளிவு கொண்டு விழிப்பு நிலையோட செயலாற்றக்கூடிய மதிநுட்பம் தான் நுண்மான் நுழைபுலன். திருவள்ளுவர் சொல்வார், நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழினலம் மண்மான் புனைபாவை ஏற்றுன். அப்ப பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலையும் எதிர்கால விளைவையும் ஒருங்கிணைத்து நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுத்து செயலாற்றக்கூடிய அறிவு தான் அது. அறிவு 3 காலத்தையும் இணைக்குது. அப்ப இயற்கையின் விதியான செயல் விளைவு தத்துவமும் இந்த கருத்துல தான் இருக்கு. இதன் காரணமாக நாம் அடைந்த அனுபவங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்து கொண்டு இப்போதுள்ள சூழ்நிலைகளையும் கணித்து கொண்டு செய்யக்கூடிய அந்த செயல்களின் விளைவுகளையும் யூகித்து கொண்டு அளவோடு முறையோடு மனதாலும் உடலாலும் செயலாற்றி தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திலும் உடலுக்கும் அறிவிற்கும் நலமே தரத்தக்க முறையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய திறமை அதிகரிக்கிறது. அப்ப மதிநுட்பம் உள்ள ஒருவர் எத்தகைய சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை தனது அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். தோல்விகளை வெற்றிக்கான படிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது பெருந்தகமை, மேக்னானிமிட்டி. தவ பயிற்சியால் எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் தோற்றங்களே என்று உணரும் பெருந்தகமை உருவாகுது. ஜாதி, மத, மொழி, நாடு, இன வேறுபாடுகள் மனதில் தோன்றாது. தன்முனைப்பு முற்றிலும் மறைந்து விடுகிறது. முறையாக அகத்தவத்தால் அறிவறிந்த பேச்சில் முழு முதற் பொருள் விளங்கும் தன்முனைப்பு. எனவே அன்பும் கருணையும் வாழ்வின் பண்பாக உருவாகின்றன. தீமை செய்தோருக்கு நன்மை செய்யக்கூடிய பண்பும் ஓங்குகிறது. இதை இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுன்னு திருவள்ளுவர் சொல்றார். மனிதனின் பிறப்பு ஒரு பெரிய நோக்கமுடையது. அவனுடைய அறிவு முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து அந்த முழுமையோடு தானும் ஒன்றி முழுமையாக கலந்து விடுவதுதான் மனித பிறப்பின் நோக்கமே. அந்த முறையில் செல்லும் போது எத்தனையோ சிறு சிறு விளைவுகள், செயல்கள், தடைகள் குறுக்கிடலாம். அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த பிறவியின் நோக்கம் என்னை அறிய வேண்டும், என் களங்கங்களை தூய்மை செய்து கொள்வதாக நோக்கமும் செயலும் அமைய வேண்டும். வாழ்வின் நோக்கத்தையே மனதில் இருத்தி கொண்டிருக்க வழி வேண்டுமானால் அந்த தன்மையை மட்டும் எண்ணும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறு சுடு சொற்களை எல்லாம் கூட நம்ம துச்சம் என நினைத்து ஒதுக்கி தள்ளிடணும்.
வாழ்வின் திருத்தத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் உதவுகின்றவற்றையே எடுத்துக்கொள்ளணும் என மதிப்பிட்டு எது அவசியமோ அதை மாத்திரம் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வரும்போது தான் தகைமை ஏற்படுது. அடுத்து ஏற்புத்தன்மை, ரிசிப்டிவிட்டி. நான் தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கையின் சட்டத்தை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசையினால நாம் எண்ணியது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுது. இதன் விளைவாக சினம், கவலை, போராட்டம், வஞ்சம், மனதில் குறைபாடு ஆகியவை உண்டாகின்றன. முறையாக தியானம் செய்து வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகுது. இதனையே ஏற்புத்தன்மை என்று கூறுகிறோம். ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்பு சக்தி வளர்த்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு மன விரிவு உண்டாகும். மனதிலே பொறுமை இருந்தாலன்றி ஏற்பு சக்தி வளராது. பொறுமையும் மன விரிவும் ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது, ஆராய்ந்து தெளிவது, தெளிந்த நிலையிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் தேர்ந்து கொள்வது என்ற அளவில் ஏற்பு சக்தி உதவியாக இருக்கிறது. ஒரு கதை பார்க்கலாம். புத்த பிரான் ஒரு சமயம் தன்னுடைய சீடர்களுடன் உரையாற்றி கொண்டிருந்திருக்காரு. அப்போ அவர் மீது வெறுப்பு கொண்ட ஒருத்தர் எழுந்து வந்து அவரை கடுமையான வார்த்தையால திட்டியிருக்காரு. அப்பொழுது புத்தர், அப்பா நீ நாளைக்கு வா, நான் உன்கிட்ட நாளைக்கு உரையாடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர், நான் உங்களை கடுமையான வார்த்தைகளால் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கோபமா வரலையா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் ஞானம் பெறுவதற்கு முன்னால் நீ இந்த வார்த்தையை கூறியிருந்தால் கோபம் வந்திருக்கும். ஆனா இப்பொழுது நான் ஞானம் பெற்றுவிட்டேன், உன்னால் எனக்கு ஒரு விதத்திலையும் எனக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொன்னாராம். நெருப்பில் விழுந்த நீரை போல உன் வார்த்தைகள் என்னை எதுவும் செய்யாது என்றாராம். அப்போ பொறாமையால் பேசிய மனிதன் திகைத்து நின்றானாம். தவம் நன்றாக செய்ய செய்ய யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் நம்மளுக்கு இயல்பாகவே வந்துடுது. அடுத்து இணக்கத்தன்மை, அடாப்டபிலிட்டி. இடத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தகுதி தான் இணக்கத்தன்மை. அதற்கு தகுதி, அறிவு விரிய விரிய பிறருடைய நலனையும் தீமையையும் இருப்பையும் உணர்ந்து கொள்ளலாம். நலம் உள்ளதை நலமாக கருதி பயன்பெறவும், தீயதை தீயதாக கருதிவிடவும் முடிகிறது. பிறருக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அது நம்ம கொடுக்க முடியுமோ அந்த வகையில அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த இணக்கத்தன்மை இடத்திற்கு தகுந்தவாறு அது மொழியால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், கருத்தால் இருக்கலாம், சேவையினாலும் இருக்கலாம். எந்த விதத்திலேயும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் மக்களுக்கும் தக்கவாறு நம்மை திருத்தி அமைத்து கொண்டு ஒரு இலக்கிய தன்மையோடு நலமே கொண்டு நலமே விளைவிக்கத்தக்க அளவுக்கு பெருநோக்கத்தோடு இருப்போமேயானால் அந்த இணக்கத்தன்மையை அனைவருக்கும் மேன்மையை நல்கும். படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி. தொடர்ந்து தவம் செய்யறதுனால பெரும்பாலான மூளை சிற்றறைகள் இயக்கத்திற்கு வருகிறது. அதன் காரணமாக மனிதனின் படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி அதிகரிக்குது. ஒரு மனிதனுடைய ஆற்றலை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு வளர்த்து கொண்டு வளர்ந்த நிலையில் தான் திட்டமிட்ட முறையில் தன்னுடைய செயலையும் மனதையும் ஈடுபடுத்தி வாழும்போதுதான் ஆற்றல் பெருகி வரும். அப்ப அந்த ஆற்றலால் ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை உலகுக்கும் நமக்கும் மிக்க பயனுடையதாக, அமைதியளிப்பதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, வெற்றியுடையதாக அமையும். அப்ப நாள்தோறும் 2 நேரமும் தவம் செய்து நுண்மான் நுழைபுலன், பெருந்தகமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்பு திறன் என்ற ஐவகை குணங்களும் நமக்குள் ஏற்றம் பெறுகிறது. மகான் ஒரு கவியில் சொல்வாங்க, குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் 5 ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம், பிறர்க்கு செய்தகுதி, ஞான நெறி, நாட்டமொடு மன்னிப்பு 5 பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அது கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டுன்னு இந்த பாடலின்படி நம்ம வாழும்போது நமக்குள்ள நல்ல ஏற்றத்தை பெறுகிறோம். தயங்காதே, இலக்கை நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு, சோதனைகள் விலகும்,
பாதைகள் தெளிவாகும், நோக்கம் அடைந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் விவேகானந்தர். நம்முடைய இலக்கான பிறவி பயனை அடைய நம்ம முயற்சி செய்து கொண்டே இருப்போம். பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கி அதுல உள்ள வேண்டாத பகுதிகளை அவர் எடுத்துட்டு அழகான சிலையை வடிவமைப்பது போல அகத்தவம் அகத்தாய்வு செய்து நம்முடைய களங்கங்களை போக்கி இறைநிலை உணர்வை நாம் பெறுவோம். வேண்டாததை வடிகட்டுங்கள், வேண்டியதை படிகட்டுங்கள் என்பார்கள். என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு. நமக்குள் இருக்கும் ஏற்றமிகு பேரறிவு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்ய நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். மகானுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம் அகத்தாய்வு செய்து உடல் அளவிலும் மன அளவிலும் எனக்குள் ஏற்றம் பெற்றேன். இதைதான் பாரதியார் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமர இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா என்று சொல்றார். நம்முடைய மகான் கொடுத்த அருட்காப்பை எப்பொழுதும் நமக்கும் போட்டுக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் போடும்போது நல்ல ஏற்றம் மாற்றம் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படும். சங்கல்பம் வாழ்த்து சொல்லும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இரண்டொழுக்க பண்பாடை நாம் கடைபிடித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் வரும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். மகானுடைய எல்லா பயிற்சிகளையும் நாள்தோறும் தவறாது செய்து குரு நினைவோடு மகான் காட்டிய வழியில் நடக்கும்போது ஏற்றம் நமக்குள்ளும் ஏற்படும், மற்றவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறி நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.